உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2024 நாம் இருக்கிறோம். 2025 புத்தாண்டு வருகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2024 முடியறதுக்குள்ள என்ன நடக்கும்? இன்னும் ஒரு மாசம் இருக்கு சார். சாலிடா 1 மந்த் இருக்கு. அந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நமக்கு என்ன நடக்கும், 2025 நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது ஒரு புதிய பதிவு, யாரும் இதுவரை சொல்லப்படாத ஒரு புதிய பதிவு. 2025 அப்படியாக்கும் இப்படியாக்கும் எல்லாம் சொல்கிறாங்க. 2025 முடிவில் ஏதாவது ஒன்று நடந்தால் தானே 2025 நமக்கு நல்லது நடக்கும். சரி, எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு டிக்கெட் எடுத்து ரிசர்வ் பண்ணி இந்த டேட்டில் போகணும்னு கமிட் பண்ணியிருந்தா தானே அந்த டேட்டில் வர்ற வண்டியில் நம்ம போக முடியும். இப்போ எதுவுமே நான் கமிட் பண்ண மாட்டேன், அப்படியே ஆண்டி வேலை நான் பெரிய ஆளாயிருவேன்னா எப்படி ஆக முடியும்? முடியாதுல்ல. ஸோ அப்போ 2025 ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. அதற்கான அஸ்திவாரமாக 2024 எண்டில் நம்ம என்ன துவங்க போகிறோம், நம்ம என்ன முயற்சி செய்ய போகிறோம், நம்மளுடைய உடல்நிலை, நம்மளுடைய பொருளாதாரம், குடும்ப சூழ்நிலை, அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் 2024 என்ன பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து விட போகிறது, இதை எதை நோக்கி கொண்டு போகிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன் பிளே தமிழ் நேயர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் எதை நோக்கி செல்லுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். இதை நீங்க என்னுடைய வரிகளாக கூட எழுதி வச்சுக்கோங்க. இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியமே அல்ல. இன்னைக்கு நான் சாதாரண நிலைமையில இருக்கலாம், ஆனா நான் எதை நோக்கி போறேன் அது எனக்கு பெரிய வெற்றியை தரும். அன்னைக்கு நான் பெரிய ஆள். எதை நோக்கி செல்லுகிறேன் என்ற தெளிவு நமக்கு வேண்டும். ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறோம், ஒரு பஸ் வருது, நிறைய பஸ் நிற்கிது. நான் கும்பகோணம் போகணுமா, இல்லை திருச்சி போகணுமா, இல்லை நான் மதுரை போகணுமாங்கிற தெளிவு இருந்தால் தான் அந்த பஸ்ஸில் ஏறி அந்தந்த ஊருக்கு போக முடியும். எனக்கு எந்த ஊருக்கு போகணுன்னே தெரியல அப்படின்னா நான் எங்கேயுமே போக முடியாது. ஆக ஒரு தெளிவும் குறிக்கோளும் நமக்கு தேவை. அந்த குறிக்கோள் நமக்கு இந்த 2024 எண்டுக்குள்ளேயே நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். 2025 நான் பணம் சேர்த்த போகிறேன், 2025 நான் கார் வாங்க போகிறேன், இந்த மாதிரிலாம் நம்ம கனவு வச்சுருப்போம். அதுக்கு நம்ம ஆயத்தமாக 2024 நாம் ப்ரிப்பேர் ஆகிட்டோமா என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 8க்குடைய குரு பகவான் 12ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். விபரீத ராஜயோகம். அடப்போங்க சார், விபரீத ராஜயோகம் உண்டாகி இத்தனை நாள் ஆகுதுங்கிறீங்க, விபரீத ராஜயோகமே வரமாட்டேங்குது. கவலையப்படாதீங்க. விபரீத ராஜயோகம் என்பது என்னன்னா, ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கிறவரை பெரிய மாடி வீட்டு பணக்காரனாக மாற்றுறது தான் அந்த விபரீத ராஜயோகம். அந்த விபரீத ராஜயோகம் எனக்கு வந்தும் ஏன் பலன் தரல என்றால் அதற்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதனானப்பட்ட சுக்கிரன் இப்போ உங்களுக்கு குருவினுடைய வீட்லேயும் அதுக்கு அடுத்து சனியினுடைய வீட்லேயும் இப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு ப்ராப்ளம். ஏன்னா சனியுடைய வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு பாதகாதிபதியுடைய வீடு, அதனால் உங்களுக்கு பெரிய செயல்படாமல் இருக்கார், அவ்வளோதான். ஸோ இந்த 2024 எண்டுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவதற்கான சகல சிம்டம்ஸும் தெரிஞ்சிடும். சார், சாஸ்திரப்படி கெட்ட கிரகங்கள் வருவதற்கு வந்தப்புறம் தான் தெரியும் கெட்ட கிரகம் வந்துருச்சுன்னு. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த கெட்டது வந்தால் தெரியறதுக்கு இல்லை, ஆனால் நல்லது அப்படி கிடையாது. வருவதற்கு கொஞ்ச நாள் முன்னாடி சிம்டம்ஸ் தெரியும். ஸோ அப்போ குரு உங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்கார். அவர் வரும்போது 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். 2ஆம் இடம்னா என்ன சார்? அவர்லாம் டான். அவர் வந்தால் அந்த இடம் நல்லா இருந்தால் தான் அவருக்கு கெத்து. அப்போ அவர் அந்த இடம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் ஆகி விதைகள் எல்லாம் ஊனி இருக்கணும். நிறைய உங்களை வேலை வாங்குவார். ஸோ 2024 எண்டுக்குள்ள புதிய புதிய கமிட்மெண்ட்ஸ் வர்றதுக்கான வழிகள் என்ன? நான் அவங்க கூட சேர்ந்தேன்னா நிறைய ஆர்டர் கிடைக்கும், என் தன்மானத்தை விட்டு சேரும் சார். ப்ளீஸ் சார், பிஸ்னஸையும் பர்சனல் லைஃப்பையும் குழப்பிக்காதீங்க. நான் ரிஷபராசிக்காரங்கள்ட்ட சொல்கிறதெல்லாம் ஒரே விஷயந்தான். அவன் இப்படி சொல்லிட்டானே, இவன் இப்படி சொல்லிட்டான் சார், விடுங்க சார். தட் இஸ் டிஃபரண்ட். அது பர்சனல், நம்ம பேசி தீர்த்துக்கலாம். பிஸ்னஸ் வேலைன்னு வந்துச்சுன்னா உனக்கு என்ன வருமானம், எனக்கு என்ன வருமானம், உன்னை வச்சு நான் என்ன சம்பாதிச்சேன், என்னை வச்சு நீ என்ன பிஸ்னஸ் பேசுங்க சார். அதில் எங்கே பர்சனல் ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. சம்பாத்தியம், பேர், புகழ், அவ்வளோதான் பேச்சு. ஸோ நீங்கள் அந்த ஒரு குணத்தை மாற்றிக்கணும். இந்த 2024க்குள்ளே சார் இவரெல்லாம் கேட்குறான் சார், இவன் கூடலாம் நான் போனேன்னா நான் எப்படி வருவேன்னு தெரியல, ஃபியூச்சர் பற்றி பயமாக இருக்குது. 2024 துணிச்சலாக நீங்கள் எந்த முடிவுன்னா எடுக்கலாம். காரணம் என்னென்னா, 2ல் குரு பகவான் தனஸ்தானத்திற்கு வருகிறார். குரு பகவான் தனஸ்தானத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது என்ன ஆகும்னா, பொன்னார் மேனியன், நிறைய தங்கமும் பணமும் உங்களுக்கு அள்ளித்தர போகிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் யார் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு இப்போ ராகு பகவான் இருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல வந்து ராகு இருக்கார். 11ல சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் 11ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்ப என்ன ஆகும்னா லாபஸ்தானாதிபதி ஆட்சி என்பதால் பல வகையான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். லாபங்கள் என்ன லாபங்கள்? அதாவது வந்து நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு வந்து எப்படி பிராண்டிங் பண்ணணும்னு தெரியல, இது எப்படி அடுத்த லெவல் ரீச் பண்ணணும்னு எனக்கு ஐடியாலஜி இல்லை. இப்போ என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் 2025 நீங்க என்ன பண்ண போறீங்க சார்? இதனால் ஒரு நாளைக்கு நான் 1 கோடி பேரை பார்க்க போறேன், அதுக்கேற்ற ஐடியா பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்படி பிராண்ட் பண்ண போறேன், நான் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன். எனக்கு ஒரு ஐடியா இருந்தால் தான் 2025 தொடங்க முடியும். அப்போ நீங்க அந்த 10ல இருக்கிற சனியை 11ல இருக்கிற ராகுவை வச்சுட்டு இன்னும் பிராண்ட் பண்ணாம இருக்கீங்க. அம்மா இட்லி கடை உங்க கடை பேரு, ஓகே, இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியாவில் எத்தனை பேருக்கு தெரியும்? உலகத்தில் எத்தனை பேருக்கு தெரியும்? இதை ஏன் நீங்க கொண்டு போகல? இதை ஏன் டிஜிட்டலா? சார் அதெல்லாம் வேணாம் சார், இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச நம்ம நினப்பு தான் எல்லாம். நம்ம வந்து பிராடா, when you think broad, மனதின் நீளம் வாழ்வின் நீளம். when you think broad, the things things will be broad. when you think broad, things will be broad. நீங்க எதை வந்து பிராடா யோசிக்கிறீங்களோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களும் பிராட் ஆயிடும். ஆக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீங்க வந்து எதையா இருந்தாலும் நீங்க வந்து பிராடா டிஜிட்டலா திங்க் பண்ணுங்க. ஏன்னா 2 குடைவன் புதன், ஒளி சம்பந்தப்பட்டவன். ஒரே ஒரு விளம்பரம் டிங் டிங் டிடிங், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு விளம்பரம் எல்லாத்தையும் மாத்திரும். ஸோ அந்த விளம்பரத்தை எப்படி பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், அந்த விளம்பரத்தை வச்சு நம்ம எப்படி பிராண்ட் பண்ண போறோம், இந்த கோயில் எப்படி பிராண்ட் பண்ண போறோம், இந்த கடை எப்படி பிராண்ட் பண்ண போறோம், இந்த இதை வந்து எப்படி பிராண்ட் பண்ண போறோம், இந்த கார் எப்படி பிராண்ட் பண்ண போறோம், நம்ம டிராவல்ஸ் எப்படி பிராண்ட் பண்ண போறோம், நம்ம அரிசி மண்டி தான் அதை கூட பிராண்ட் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிராண்டிங்கான விஷயங்களை நீங்க பார்க்கணும். ஸோ இந்த 2024 எண்டுக்குள்ள உங்களுக்கு பிராண்டிங்காகவும் அதே மாதிரி 11ல இருக்கக்கூடிய ராகு பகவானால் டிஜிட்டலைசேஷனுக்காகவும் கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கிறவங்க வைங்க, அல்லது மின்னணு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட ஆர்டர் வர்றவங்க வாங்குங்க. அதே மாதிரி நீங்க புதுசா வந்து நான் ஒரு இது பண்ண போறேன், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான ஒரு இவங்களோட வந்து பிரான்ச்சைஸ் எடுத்து ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் வைக்க போறேன் வைங்க, எலக்ட்ரிக்கல் கடை வைக்க போறேன் வைங்க. அதே மாதிரி புதிய ஆப் டெவலப் பண்ண போறேன் பண்ணுங்க, கேமிங் ஆப் டெவலப் பண்ண போறேன் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கான ஃபியூச்சர்ஸ். ஸோ சனி பகவான் அடுத்து குரு பகவான் வர்றதுனால ஜுவல்லரி ஷாப் வைக்கலான்னு ஆசை இருக்கிறவங்க வைங்க, ரெஸ்டாரண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க வைங்க, இதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஸோ நீங்க மேற்கொண்டு தகவல்கள் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய வளர்ச்சி பத்தி தெரிந்துக்கணும்னா கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, எங்கிட்ட கன்சல்டேஷன் பார்த்துக்கோங்க. நம்முடைய உலகத்தராவிய ஸ்ரீமடம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் இங்கே மட்டும்தான் இந்த ஹோமங்கள் பண்ணுறோம். வேண்டுபவர்களுக்கு வறுமையில் இருப்பவர் கஷ்டம் இருக்கவங்களுக்குலாம் ஹோமம் பண்ணி தரோம், அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி தரோம். ஸ்ரீமடம் அப்படின்னு கேட்டுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.